எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் பத்தி. எங்க பார்த்தாலும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, அதில பார்த்தீங்கன்னா, கிரேட் 2 ஃபேட்டி லிவர். ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஃபேட்டி லிவர்ன்றது. ஃபேட்டி லிவர்னா என்ன? அது ஏன் வருது? ஸோ அது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, கிரேட் 4 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஃபேட்டி லிவரில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ மெயினாக இப்போ நம்ம நிறைய பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கிரேட் 1ம் கிரேட் 2 ஃபேட்டி லிவரில் என்ன ஆகும்னா, ஃபேட் அக்யூமுலேஷன் வந்து லிவர் செல்ஸில் இருக்கும். இதில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களோட நார்மல் லிவர் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதை ஈஸியாக ரிவர்சிபிள் பண்ணிடலாம். கிரேட் 2ல் என்ன ஆகும்னா, கிரேட் 1ல் ஒரு 30% வந்து அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா, கிரேட் 2ல் 30லேருந்து ஒரு 50% லிவர் செல்ஸில் ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகும். இதில் ஒரு மாடரேட்டான இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் லிவர் என்சைம்ஸும் ஸ்லைட்டாக எலிவேட் ஆகிருக்கும். ஸோ கிரேட் 3ல் கிட்டத்தட்ட 50% மேலே, அதாவது 70% கிட்டே வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகிருக்கும். இதை விட சிவியர் கேஸ் தான் கிரேட் 4. இந்த கிரேட் 1ம் கிரேட் 2ம் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். எப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் மெடிசன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொடுத்து நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலாம் அண்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.